நெக்ஸ்ட் டூல் வந்துட்டு பார்க்குறது வந்து system.cpl சிஸ்டம் செட்டிங்ஸ் டூலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த system.cpl வந்துட்டு எங்கேருந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட மை கம்ப்யூட்டர் ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா சேஞ்ச் செட்டிங்ஸ் இருக்கும். விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் போயிட்டு மை கம்ப்யூட்டர் ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. இதுல பாத்தீங்கன்னா சேஞ்ச் செட்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த ஆப்ஷன் மூலமா நீங்க இதுக்குள்ள போகலாம். அல்லது இப்ப நீங்க ஓபன் பண்றது சிரமமா இருக்குன்னா விண்டோஸ் ஆர் பிரஸ் பண்ணிட்டு sysdm.cpl போடுங்க. sysdm.cpl ஸோ இதுல போயிட்டு நீங்க வந்து இந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்ணலாம். சிஸ்டமோட செட்டிங்ஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்குது. இப்ப எனக்கு கம்ப்யூட்டர் நேம் வந்து மாத்தணும் அப்படின்னா இந்த இடத்துல தான் நான் மாத்துவேன். டு ரீநேம் திஸ் கம்ப்யூட்டர் ஃபார் சேஞ்ச் அப்படின்னு இருக்கு இல்லையா, சேஞ்ச் வாங்க. ஓகே, டொமைனால வர மாட்டேங்குது. ஓகே கொடுங்க, வர மாட்டேங்குது. இது ஆக்சுவலி டொமைன் கண்ட்ரோலர், அதனால கம்ப்யூட்டர் நேம் சேஞ்ச் பண்ண முடியல. பட் இந்த இடத்துல நீங்க கம்ப்யூட்டர் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டர் நேம் என்ன, எஃப்கியூடி நேம் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இப்ப டொமைன்ல இருக்கா இல்லையாங்கிறது இந்த இடத்துல பாத்துக்கலாம். பாருங்க டொமைன்ல தான் இருக்குது. சப்போஸ் ஒரு குரூப்ல இருந்து அந்த ஒரு குரூப் இங்க தெரியும். சரிங்களா, இந்த நெக்ஸ்ட் போங்க, ஹார்ட்வேர் போங்க. அது இல்லாம நீங்க ஒரு கிளைண்ட வந்து டொமைனுக்கு கீழே ஆட் பண்றீங்கன்னா இந்த இடத்துல ஆட் பண்ணும். கம்ப்யூட்டர் நேம் போங்க, கம்ப்யூட்டர் நேம். இதுல சேஞ்ச்ல போயிட்டு டொமைன்ல இந்த கிளைண்ட்டை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஹார்ட்வேர் போங்க. ஹார்ட்வேர்ல வந்து டிவைஸ் மேனேஜர் இருக்கா, ஹார்ட்வேர் போங்க. ஸோ ஹார்ட்வேர் டிவைஸ் மேனேஜர் இருக்குது. இது எதுக்கு அப்படின்னா நம்ம டிரைவர்ஸ் வந்துட்டு செக் பண்றதுக்கு, லைக் என்னென்ன டிரைவர்ஸ்லாம் இருக்குது, அது ப்ராப்பரா இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையா, அதை இன்ஸ்டால் பண்ணா இதுல பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிஸ்பிளே அடாப்டர் வந்து இந்த டிரைவர்ஸ் அப்டேட் பண்ண போறேன் அப்படின்னா டிஸ்பிளே அடாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. டிஸ்பிளே அடாப்டர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணுங்க, VMware SVGN இருக்குல்ல, ரைட் கிளிக் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த டிரைவர் வந்து அவுடேட்டடா இருந்துச்சுன்னா நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். அப்டேட் டிரைவர் இருக்கு இல்லையா, பண்ணிக்கலாம். சப்போஸ் இது எனக்கு தேவையில்லை இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னா டிசேபிள் பண்ணிக்கலாம். இல்ல நான் டிரைவர் வந்து தப்பான டிரைவர் இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னா நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிரைவர் சம்பந்தமான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நீங்க இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்க வந்து பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் அட்வான்ஸ் போங்க. ஸோ அட்வான்ஸ்ல போயிட்டீங்கன்னா அப்படின்னா இதுல பெர்ஃபார்மன்ஸ் போனீங்கன்னா இந்த இடத்துல விர்ச்சுவல் மெமரி வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் போங்க, செட்டிங்ஸ், இதுல அட்வான்ஸ், இதுல விர்ச்சுவல் மெமரி அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை சேஞ்ச் கொடுங்க. இதை கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். வாட் இஸ் விர்ச்சுவல் மெமரி, இதை நம்ம ஏன் கான்ஃபிகர் பண்றோம் அப்படிங்கிறத வந்து நான் ஒரு செஷன்ல வந்து தெளிவாக எடுப்பேன். ஸோ அதனால இப்போதைக்கு தெரிஞ்சுக்க மட்டும் செஞ்சுக்கோங்க. இதை விட்டுலாம், கேன்சல் கொடுங்க, கேன்சல். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா யூசர் ப்ரொஃபைல் இருக்குல்ல, யூசர் ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் போங்க. ஸோ இப்போ இந்த சிஸ்டம்ல லோக்கல் யூசர் என்னென்ன யூசர்லாம் கிரியேட் இருக்கோ அதை செக் பண்ணிக்கலாம். இங்க இப்போ கீழே அட்மினிஸ்ட்ரேட்டர் வாங்க, சேஞ்ச் டைப் போங்க, அட்மினிஸ்ட்ரேட்டர் சேஞ்ச் டைப். ஸோ லோக்கல் ப்ரொஃபைலா ரோமிங் ப்ரொஃபைலா, ரோமிங் ப்ரொஃபைல் என்னன்னா சரி ரெண்டு ப்ரொஃபைல் இருக்கு, லோக்கல் ப்ரொஃபைல் இருக்கு, ரோமிங் ப்ரொஃபைல் இருக்கு. ரோமிங் ப்ரொஃபைல்னா
நீங்க எந்தெந்த சிஸ்டம்லலாம் லாகின் பண்றீங்களோ அங்கெல்லாமே உங்க டெக்ஸ்டா போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த ஒரு சர்வரை லாகின் பண்றீங்க அப்படின்னா டெக்ஸ்டால சேவ் பண்றோம்ல, அது எல்லாமே ரோமிங் ப்ரொஃபைல்ல நீங்க வேற வேற சிஸ்டம்ல லாகின் பண்றப்ப உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே வரும். லோக்கல் ப்ரொஃபைல்னா இந்த ஒரு சிஸ்டம்ல மட்டும்தான் அந்த டெக்ஸ்டாப் ஐட்டம் எல்லாம் ஸ்டோர் ஆகும். சரிங்களா? கேன்சல் கொடுத்துருங்க. கேன்சல் கொடுங்க. தென் ஸ்டார்ட் அப் அண்ட் ரெக்கவரி. ஸ்டார்ட் அப் அண்ட் ரெக்கவரி. ஸோ இதுல பார்த்தோம்னா நம்ம சிஸ்டம் வந்து டியூவல் ஓஎஸ் போட்டிருந்தோம்னா இந்த இடத்துல அந்த ஓஎஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். டியூவல் ஓஎஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அம்மா லேப்டாப்ல ஃபுல்லாக டியூவல் ஓஎஸ் தான் வரும். ஒரு பாஸ் லினக்ஸ் இருக்கும், ஒரு விண்டோஸ் ஓஎஸ் இருக்கும். ஸோ இதுல ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. அந்த விண்டோஸ் ஒரு 26 ஸ்க்ரால் டவுன் பண்ணா எத்தனை ஓஎஸ் இருக்கோ அத்தனை ஓஎஸ் காமிக்கும். அதை நீங்க வந்து எது டிஃபால்ட்டுங்க செலக்ட் பண்ணிக்கலாம். தென் டைம் டு டிஸ்பிளே லிஸ்ட் ஆஃப் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். சப்போஸ் டியூவல் ஓஎஸ் இருந்தா 30 செகண்ட் அது காமிக்கும். எந்த ஓஎஸ் நீங்க செலக்ட் பண்றீங்க அப்படிங்கிறத 30 செகண்ட் வந்து காமிக்கும். அதான் இது. கீழே வந்து சிஸ்டம் ஃபெயிலியர் இருக்குல்ல, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கலி ரீஸ்டார்ட் நம்ம கொடுத்துருக்கோம். சி whenever the system fail, லைக் ஒரு பிஎஸ்ஓடி எரர் வருது, அதாவது ப்ளூ ஸ்கிரீன் எரர் வருது அப்படின்னா அது ரீஸ்டார்ட் ஆகும். அதை நம்ம இங்க டிஃபைன் பண்றோம். ஆட்டோமேட்டிக்கலி ரீஸ்டார்ட் நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா ஒரு பிஎஸ்ஓடி எரர் வரப்ப அது அந்த சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்கலி ரீஸ்டார்ட் ஆகும். அந்த டம்ப் ஃபைல் வந்து இந்த லொகேஷன்ல போய் ஸ்டோர் ஆகும். அதான் இதோட மீனிங். நெக்ஸ்ட் கேன்சல் பண்ணுங்க. தென் ரிமோட். ஸோ ரிமோட் இதுல முக்கியமான ஆப்ஷன் இது. நீங்க ஒரு சர்வர் வந்து கமிஷனிங் பண்றீங்க, அது நியூவா கிரியேட் பண்ணிட்டு கமிஷனிங் ப்ராசஸ்லாம் பண்ணி போஸ்ட் பில்ட் பண்றப்ப அதுல ஃபர்ஸ்ட் நீங்க வந்தது வந்து ஐபி கான்ஃபிகர் பண்ணுவீங்க. கான்ஃபிகர் பண்ண உடனே நீங்க பண்ற வேலை ரிமோட் எனேபிள் பண்ணணும். ஸோ இந்த ரிமோட் எனேபிள் பண்ணா மட்டும்தான் உங்களால ஆர்டிபி சர்வர் எடுக்க முடியும், இல்லாட்டி ஆர்டிபி எடுக்க முடியாது. ஸோ ரிமோட் யூஸ்வலா வந்து டு நாட் அலோல இருக்கும் பை டிஃபால்ட்டா. நீங்க தான் அதை அலோ கொடுக்கணும். இதுல ஒரு செக் பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அலோ கனெக்ஷன் ஒன்லி ஃப்ரம் கம்ப்யூட்டர் ரன்னிங். இந்த செக் பாக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து ஆர்டிபி கனெக்ட் ஆகாது. செக் மார்க் வந்து நீங்க பண்ணாதீங்க. அலோ ரிமோட் கனெக்ஷன் டு த கம்ப்யூட்டர் மட்டும் நீங்க பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஆர்டிபி எடுக்கலாம். அது ஒரே சர்வர்ல ஒரே ஐபி சீரிஸ் வந்து ஆர்டிபி எடுக்கலாம். ஓகேங்களா? ஓகே கேன்சல் கொடுத்துருவேன். இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்ப ஒரு சர்வரை ஒரு 10 பீப்புள்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா இங்க 10 பீப்புளோட ஐடிக்கு நம்ம பர்மிஷன்ஸ் கொடுக்கணும், இல்லாட்டா எடுக்க முடியாது. கேர்ல போயிட்டு அவங்க யூசர் நேம் கொடுத்துடணும். நம்ம இல்லாட்டி ஆக்சுவலா ரிமோட் எடுத்தா செஷன் வெளியில வந்துருந்தானே ப்ரோ? இல்ல ரிமோட் எடுத்தா இப்ப நான் எடுக்கிறேன், வேற யாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியும்? இல்ல ஆர்டிபி லைசன்ஸ் வாங்குவாங்க. சரிங்களா? ஆர்டிபி லைசன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா நீங்க வந்து இத்தனை பேர் லாகின் பண்ணா ஒரு யூஸ்வலா சிஸ்டம் 2 பேர் 3 பேர் லாகின் பண்ணலாம் நினைக்கிறேன். ஸோ ஆர்டிபி லைசன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா 20 பேர் 30 பேரோட லாகின் பண்ணிக்கலாம். அது பேர் லைசன்ஸ் வாங்கணும். கேல் லைசன்ஸ் சொல்லுவாங்க. கேலா மறந்துட்டேன் லைசன்ஸ் நேம். வாங்கினா பண்ணிக்கலாம். கேல் லைசன்ஸ் சொல்லுவாங்க. அது யூசர் பேஸ்டும் இருக்கு, சிஸ்டம் பேஸ்டும் இருக்கு. யூசர் பேஸ்டு போனீங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் நினைக்கிறேன். 4 யூசர் தருவாங்க மேக்ஸிமம், அவ்வளவுதான். 4 யூசருக்கு 10,000 ரூபாவா? ஆமா, 4 யூசருக்கு 10,000 ரூபாய். அது நான் சரியா ஞாபகம் இல்லை, ஆனா மேக்ஸிமம் வந்து 3 to 5 தான் கொடுத்தாங்க. சிஸ்டம் பேஸ் வாங்கி ஓகே ஓகே. இல்ல அதுவே என்ன தானே, நம்ம சர்வரை வந்து மெயினா அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். இல்ல நீங்க அப்படி சொல்ல முடியாதுல்ல. அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்றாங்கன்னா 10 டிஎம் அப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னா 10 பேர் 10 இடத்துல இருக்கும், நம்ம எடுக்க முடியாது. உங்களுக்கு புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்ட்டு? இப்போ ஒரு டிபி அட்மினா இருந்தாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், ஒரு மினிமம் வந்து ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. சப்போர்ட்டுக்கு 2 பேர் இருப்பாங்க, மொத்தம் 7 பேர் இருப்பாங்க. ஸோ கரண்டா செஷன் போறது 5 செஷன் போகணும்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் ஒரு எமர்ஜென்சில எடுக்கிறாங்கன்னா எக்ஸ்ட்ரா
எக்ஸஸ் ஆகும், சர்வீசஸ் வந்து எக்ஸஸ் ஆயிரும். ஆனா சிஸ்டம் பேஸ்டு போறது வேஸ்ட். சிஸ்டம் பேஸ்ட் வந்து என்னைக்குமே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காதீங்க, சப்போர்ட் பண்ணாது ஒரு சில விஷயங்களால. ஓகே எஸ், ஐ திங்க் இன்னைக்கு போதும்.